Hello everyone, and Naveen. Welcome to Nanovaje. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம சந்தானமோட டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்துல வந்துட்டு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுங்க, which is வந்துட்டு சினிமா காரன்னு சொல்லிட்டு ரிலீக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு கிஸ்ஸா 47 அந்த ரிலீக்கல் வீடியோக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ, அதுக்கப்புறம் அந்த படத்தோட அந்த பாடலோட ப்ரோமோ, அதுக்கப்புறம் லிரிக்கோட ரியாக்ஷன் வரைக்கும் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். அப்புறம் ரீசெண்டாக வந்துட்டு ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. கீழே மொத்த லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க டைம் இருப்போம். ஸோ அந்த வருஷத்துல வந்துட்டு நம்ம அஃப்ரோ மியூசிக்கில் வந்துட்டு வர 2வது சிங்கிள். ஸோ கேட்டு தான் பார்ப்போம். நான் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, கேட்டு பார்ப்போம். லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. பல அடி வாங்கி கானா சாங்க மனவலி தாங்கி சினிமா எடுக்க வந்தோம். ரைட்டிங்க முடிச்சு ஷூட்டில் உழைச்சி ரிலீஸுக்கு காத்திருந்தோம். அஃப்ரோ தியேட்டர்ல படத்தை போட்டு 1 hour ஆச்சு. லேட்டா வந்துட்டு இருட்டுக்குள்ள அடிக்கிற சாட்சி. ஓசி டிக்கெட்டை வாங்கின்னு வந்துட்டு பேசுற பேச்சு. உன்னை சூற விட சுத்துறாண்டா இருதய ராஜி. காலி ஸ்விம்மிங் ஷாட்ல உன்னை காலி பண்ண போறேன். நான் சாலி கிராமம் ஊர்ல பிறந்த மார்டின் ஸ்காசஸ் பேரு. 24 frames a second சினிமா பார்த்த நிறைய. படத்தை டிக்கெட் பண்ணி பாரு, அறுத்து எடுத்துடுவேன் சரிய. நான் வேர்வை சிந்தி எடுத்த படத்தை வேஷ்னு சொல்லி போகுது. பாப்கார்ன் சிந்தி ஒரே டைம் பார்க்கலான்னு போகுது. நீ கிண்டல் பண்ணி கமெண்ட் அடிச்ச கார்னர் சீட்டு ஓரம். நீ கொடுத்த ரிவ்யூ ஸ்டார்ஸுக்குள்ள அடங்காது மொய்தாடும். உன்னை கதற விட்டு கொல்வதியா மேக்னம் ஆப்பசி. நீ கத்துனாலும் உயிருக்கு தான் இல்ல வாப்பசி. என் படத்தை ரிவ்யூ பண்ண உன்னை கோஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ண வாரு சினிமாக்கார. தியேட்டர்ல படத்தை போட்டு 1 hour ஆச்சு. லேட்டா வந்துட்டு இருட்டுக்குள்ள அடிக்கிற சாட்சி. ஓசி டிக்கெட்டை வாங்கிட்டு நீ பேசுற பேச்சு. உன்னை சூற விட சுத்துறாண்டா இருதய ராஜி. இன்ஸ்டா இருதய ராஜி. இன்ஸ்டா இருதய ராஜி. இன்ஸ்டா இருதய ராஜி. ஓகே கேஸ், சினிமாக்காரன் இந்த பாடலை கேட்டுட்டோம். ஒரு கானா வைப்பு, பட் வந்துட்டு எனக்கு எந்த வைப்பும் ஆகல. லைக் வந்துட்டு ரிலீக்ஸ் கூட வந்துட்டு அந்த பேய் உன்னை ஏதோ பண்ண போயிருப்பா. இந்த ரிவ்யூஸ்க்காக வந்துட்டு ஒரு எழுதுன ஒரு பாடலாக தான் இருக்கும். எவன் ரிவ்யூ பண்றனோ இந்தப்பா அவனை உடைய மாட்டானா. அந்த பேய் பேஸ்ட் ஆன் அந்த மாதிரி அந்த படமே அப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன் இப்படிப்பட்ட கதையா இருக்க போகுதுன்னு. நான் ஒரு அசம்ஷன்ல வச்சு சொல்லியிருப்பேன். நான் கீழே ட்ரெய்லர் ரியாக்ஷனோட நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க சரிங்களா. சாங் வந்துட்டு சொல்ற மாதிரிலாம் இல்லை, லைக் வந்துட்டு வைபாவும் இல்லை. லைக் பிடிக்கிறா அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ரைட்டா. உங்களுக்கு மேபி இந்த சாங் வந்துட்டு வைபா இருக்கலாம், பட் கானா பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பட் வந்து இது வந்துட்டு அவ்வளவு ரைஃபுல் ரிலேட்டபிளா தான் இல்லை. சினிமாக்காரனா வந்துட்டு சினிமா எடுக்கிறோம், நீ ரிவ்யூவா பண்ற வந்து வச்சுக்கிறான்டா அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளவுதான், மற்றபடி எந்த கமெண்ட்ஸும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது, கமெண்ட் அதுதான் சொல்லி வைக்கிறீங்க சரிங்களா. ஸோ யா ஹிஸ்டோட முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.